மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆள் வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அரசியல் களம் சூடு பிரித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி என்று பார்த்திங்கன்னா முற்றி மோதி கொள்கிறார்கள். இவர்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா? அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் அவ்வளவு ஈஸியாக ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் புதிதாக உருவான தாவேக்கா கட்சி மிகவும் பலமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த செய்தியை என்னவென்று பார்க்கலாம். அதாவது அதிமுகவில் 4 தலைவர் மீண்டும் இணைந்தார். புதிய திறப்பாம். அதாவது அதிமுகவில் பார்த்திங்கன்னா நீக்கிய மற்றும் வெளியேறிய தலைவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப் போகிறார்கள் அப்படின்ற தகவல் தான் வெளியே இருக்குது. அதை பற்றி முழுமையாக காண்போம். அதாவது நமது ஓபிஎஸ் மற்றும் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் மூவரையும் பார்த்திங்கன்னா மீண்டும் அதிமுகவில் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலோ இல்லை எதிர்கட்சிக்கு போனாலும் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு அவ்வளவுதாக இல்லை. ஏனென்றால் இவர்கள் ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு சதவீதமான வாய்ப்பும் இல்லை. இதே இவர்கள் மீண்டும் அதிமுகவிலே இணைந்தார்கள் என்றால் அதிமுக ஜெயிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் மூவரும் பார்த்திங்கன்னா கை தேர்ந்த மற்றும் பார்த்திங்கன்னா பல வருட காலமாக இருந்திருக்கிற அதிமுகவிற்காக. அது மட்டும் இல்லை, மீண்டும் அதிமுகவில் இணைந்து அதிமுகவுக்காக இருப்பார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் நீக்கியிருக்காங்க. அதாவது வந்திருக்க தகவல் பார்த்திங்கன்னா 4 தலைவர்கள் மீண்டும் இணைந்தார்கள் என்றுதான் அந்த தகவலை தான் போட்டிருக்கோம். ஆனால் அதில் செங்கோட்டையன் கிடையாது. ஏனென்றால் செங்கோட்டையன் ஒரு B2, அதாவது திமுகவுடைய 2வது அணி அப்படின்னு சொல்லிட்டாரு நமது இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி. அதனால் பார்த்திங்கன்னா இதில் செங்கோட்டையனை சேர்ப்பதற்கான எந்த ஒரு தகவலும் வெளிவரலை. ஆனால் கண்டிப்பாக சசிகலா மற்றும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் மூவரும் சேர வேண்டும். அதற்கு சேர்ந்தால் மட்டுமே அதிமுகவில் பார்த்திங்கன்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க இவங்கள் மூவருமே. ஆனால் அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை மக்களே, அடுத்த வீடியோவில் மிக மிக முக்கியமான விஷயத்தை காண போகிறோம். அதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்க்குற மக்கள் பார்த்திங்கன்னா 99% பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நாங்கள் எங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுக்காக போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எங்கள் கடின உழைப்பை போட்டு உங்களுக்காக அனைத்து அரசியல் களம் மற்றும் உடனுக்குடன் வந்த தகவலை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல வைங்க. அதாவது மக்களுக்காக ஒரு கருத்து என்னவென்றால், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? அதாவது புதிதாக உருவாகிய மற்றும் தமிழகத்தை கலக்கி வரும் தாவேக்கா கட்சிக்கா, இல்லையெனில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக கட்சிக்கா, இல்லை அமைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிற நமது அதிமுக கட்சிக்கா என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.